வணக்கம். ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கி வருகின்ற கர்நாடக தர்மஸ்தலா விவகாரம், அந்த மாஸ் பரியல் கேஸ்ல தொடர்ச்சியாக போராடி வருபவர், நீதிமன்றத்திலும் நீதிமன்றத்திற்கு வெளியில் போராட்ட களத்திலும் நிற்பவர் மூத்த வழக்கறிஞர் பாலன் அவர்கள். அவர் இன்றைக்கு நம்ம அரங்கத்துக்கே வந்து நமக்காக இணைந்திருக்கிறார். அந்த வழக்கினுடைய தற்போதைய நிலை என்ன அப்படின்றது குறித்து அவர்கிட்ட வாங்க விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர், இப்ப நேற்று கர்நாடக சட்டமன்றத்தில் இந்த தர்மஸ்தலா விவகாரம் வந்து எதிரொலிச்சிருக்குது. குறிப்பா அடுத்து அவர் தான் பாஜகவின் சார்பாக ஒரு சிஎம் கேண்டிடேட்டு அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த சுனில்குமார் அப்படின்ற எம்எல்ஏ, பாஜகவை சார்ந்தவர். யார் அந்த பீமா, அந்த முகமூடி அணிந்த நபர் யார், அவர் ஐடென்டிட்டியை வந்து வெளியே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாரு. இதற்கான நோக்கம் என்ன? அவங்க பிஜேபி, ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத் இவங்க எல்லாமே வந்து தர்மஸ்தல நிர்வாகத்தோடு செயல்படக்கூடியவர்கள். அந்த நிர்வாகத்தை சார்ந்தவர்கள், ஜெயின் வகுப்பை சார்ந்தவர்கள். எல்லாருக்குமே தெரியும், அமித்ஷா கூட இந்து கிடையாது, ஜெயின். அமித்ஷாவும் வீரேந்திர ஹெக்டே அந்த குடும்பமும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் எல்லாருமே வந்து திகம்பர் ஜெயின். இவர்கள் இந்துக்கள் அல்ல அப்படின்றது ஒரு விஷயம். இப்போ எப்போ சிட்டு கான்ஸ்டியூட் பண்ணாங்களோ அப்போ அதுக்கு முன்னையே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அவன் இந்த முகமுடி, இந்த பீமா, இந்த வெளியே வந்த பிறகு அவனை வந்து நார்கோ அனாலிசிஸ், பிரைன் மேப்பிங் அனாலிசிஸ்க்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனுடைய நோக்கம் என்னன்னா, அதுக்கு அந்த உள்ளூர் சப் இன்ஸ்பெக்டரும் உள்ளூர் டிஎஸ்பியும் அவங்களோட சேர்ந்து செயல்பட்டாங்க. இவன் எங்கெங்க இருக்குதுன்னு சொல்லிட்டான்னா அதை தோண்டி எடுத்து போட்டுடலாம் அப்படின்ற ஐடியா தான் இருக்கணும். இல்லைன்னா எதுக்காக அவனை பிரைன் மேப்பிங்கு, எதுக்காக நார்கோ அனாலிசிஸ், அது செல்லுபடி ஆவறதில்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் பாலகிருஷ்ணா பெஞ்சில் கூட அது தீர்ப்பு இருக்கு. அது அன்னிலிருந்தே சொல்லிட்டு வராங்க. ரெண்டாவது, சிட்டு வந்துட்ட பிறகு கூட இவங்க இதே தான், அவர் யாரு, ஐடென்டிட்டியை சொல்லுங்க, அவரை பிரைன் மேப்பிங் வைங்கன்னாங்க. அது வந்து செல்லாக்காசாக ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களே ஒரு கட்டுக்கதையை விட்டாங்க. இதெல்லாம் அவங்களே பேசுறது. இது இப்போ யார் கொஸ்டின் ரைப்பர் பண்ணாரு, அவங்கள. இந்த பீமா அப்படின்றவர் பணம் திருடிட்டாரு, திருடிட்டு பணம் திருடிட்டு ஓடி போயிட்டான். அந்த பணத்துல இருந்து எடுக்கிறவரு, பணத்தை எடுக்கிறவர் பணத்தை திருடிட்டு ஓடி போயிட்டாரு, அவன் ஒரு திருடன் அப்படின்னு சொன்னாங்க. அவன் பேரையும் அவங்களே சொன்னாங்க. அவன் திருடன் அப்படின்னா இவங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஏன் அவங்க வெளியில்ல? இப்போ என்ன பண்ணுறாங்க, அது எதுவும் வந்து பருப்பு வேவலை. இப்போ அசம்பிளியில் வந்து ரைஸ் பண்ணுறாங்க, டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க, ரிப்போர்ட் கொடுங்கன்னு. இது இன்வெஸ்டிகேஷனில் யாருமே தலையிட முடியாது. கோர்ட்டு கூட அது வந்துச்சுன்னா சீல்டு கவரில் தான் கொடுக்கணும். இது வந்து வெளியே சொல்ல முடியாது. அவங்க உயிருக்கு ஆபத்து, அவங்க ஃபேமிலிக்கு ஆபத்து. இதை சொல்லணும் அப்படின்னு ஒரு பார்லிமெண்ட்ல, அசம்பிளியில் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த அரசியல் அமைப்பு சட்டமே தெரியலன்றது தான் அர்த்தம். எதுக்காக அவங்க பேர் சொல்லுன்றாங்க? பேர் சொல்லுன்னா அவன் குடும்பத்தை மிரட்டுறதுக்கா, இல்லை அவனை கொன்னுறதுக்கா, அவனுடைய உயிருக்கு ஆபத்தா? இதை கேட்கறது வந்து ஒரு அநாகரிகமான, அரசியலற்ற, நேர்மையற்ற ஒரு செயல் இது. அப்போ எதுக்காக நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அவனை? நீங்கள் சொல்லுங்க. கொலைகள் நடந்திருக்கு, கற்பழிப்புகள் நடந்திருக்கு, உடல்கள் சிதைக்கப்பட்டது, புதைக்கப்பட்டது இல்லையா? அப்ப சிதைக்கப்பட்டு, புதைக்கப்பட்டு, கற்பழிக்கப்பட்டு, கொலை செய்யப்பட்ட பெண்கள் ஏராளம். பெயர் தெரிந்தவர்கள், பெயர் தெரியாதவர்கள். இது வந்து கோஆபரேட் பண்ணு. எதுக்காக நீங்க வந்து கோர்ட்ல போய் ஸ்டே வாங்குறீங்க, பார்லிமெண்ட்ல ரைஸ் பண்றீங்களா, அசம்பிளில ரைஸ்? ஹர்ஷேந்திரகுமார் சுப்ரீம் கோர்ட் போயிருக்காராமே, அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அது சுப்ரீம் கோர்ட்ல போனார் ஹர்ஷேந்திரகுமார், அங்கே ஒரு ரிஜெக்ட் ஆகி நீங்க வந்து அந்த கீழ் கோர்ட்லயே தீர்த்துக்கோங்கன்னாங்க. அந்த அம்மா ஜட்ஜு வந்து அதை நிராகரிச்சிட்டாங்க. அது இப்போ அந்த ஸ்டேக்கு எதுவும் இல்லை. அதனால வாய்ப்பூட்டு இல்லை. வாய்ப்பூட்டு போராளிகளுக்கு, மீடியாவுக்கு வாய்ப்பூட்டு இல்லை. பட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆளும் வர்க்க அரசியலை சார்ந்தவர்களே லக்கும் ஆச்சுட்டுக்குது. வாய்ப்பூட்டு போய் அவங்களுக்கு லக்கும் ஆச்சுட்டுக்குது. அதனால அந்த மாதிரி கேக் ஆர்டர் இல்லை. அப்போ இந்த பீமா அப்படின்றவரை காட்டுன்றாங்களே, இன்னும் அதனுடைய உள்நோக்கம். அவர் திசை திருப்ப முயற்சிக்கிறாங்க. எப்படியோ
ஏ தெரிஞ்சது, பியும் தெரியும், சியும் தெரியும், டியும் தெரியும். நான் முழுமையாக நம்புகிறேன் உண்மையான குற்றவாளி வெளிச்சத்துக்கு வருவான். அந்த நம்பிக்கையோடு இருப்போம். ஓகே. அடுத்ததா இதுல டி ஜெயன் அப்படின்ற ஒருத்தர் வந்து வெளிப்படையா அவர் புதைச்சதை வந்து நானும் பார்த்தேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. இப்ப அவர் இவ்வளவு நாள் யார் சொல்ல கொலை மிரட்டல் இருக்கு, எல்லாருக்கும் கொலை மிரட்டல், உங்களுக்கும் கொலை மிரட்டல் வரும், எனக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். அது அது கோடிக்கணக்கில் பணம் இருக்கும்போது வேற என்ன பண்ணுவானுங்க? அதனால யார் வராங்களோ அவங்க உண்மையான சாட்சி இருந்தால் அதை வந்து அவங்கள விசாரித்து அந்த ஸ்டேட்மெண்ட் கனெக்ட் ஆச்சுன்னு. இப்போ கொலை, கற்பழிப்பு, உடல் சிதைப்பு, உடலை புதைப்பது, இதுக்கு எதனா கனெக்ட் ஆச்சுன்னா இன்வெஸ்டிகேஷன் அதை எடுத்துக்குவாங்க. அப்போ சயின்டிஃபிக் கனெக்ஷன், டிஎன்ஏ கனெக்ஷன், ஸ்பெக்ட்ரோகிராஃபி கனெக்ஷனு, அப்புறம் வந்து அந்த 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 உடலில் இருக்கக்கூடிய சாரங்கள் இறங்கியிருக்கும், அதனுடைய கனெக்ஷன், எது எது கனெக்ஷன் வருதோ அதை எடுத்துப்பாங்க. இப்போ இதுல நீங்க வந்து சொன்னீங்க இந்த ரேடார் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, யூஸ் ஆகுறது இல்லை, ஜாஸ்தி யூஸ் ஆகுறது இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இந்த 13வது குழி இன்னைக்கு தோண்டிட்டு இருக்கிறாங்க, அதுல இந்த ரேடார் மெத்தட் தான் வந்து பயன்படுத்திட்டு நிறைய வந்து தண்ணி இடத்துல அது அவ்வளோ எஃபெக்டிவ் ஒர்க் ஆகுறது இல்லை. இப்போ சிலது கிடைச்சிருக்குது அது பிளெயின்ஸில். அப்போது அங்கே வந்து பிணக்குவியல் எலும்புக்கூடுகள் கிடைத்து கொண்டு தான் இருக்குது. இப்போ பீமான்றவன் ஃபேக் கிடையாது, அந்த விஷயம் தெரிந்தவன். இப்போ இது வெளியே வரணும், ஏ தெரியுது, பிசிடி வெளியே வரணும். ஓகே. இப்போ சமீபத்தில் பெங்களூருக்கு மோடி வர்றாரு. மோடி வந்துட்டு போன பிறகு வந்து நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் வந்து இந்த வழக்கை அவங்களா எடுத்து இந்த எஸ்ஐடி இவங்கள ஆஃபீஸர்ஸை மீட் பண்ணுறது, இந்த தொடர்ச்சியாக இது நடக்குது. இது என்ன, இதுவும் ஒரு திசை திருப்புகிற முயற்சியா? இல்லை, என்சிஹெச்ஆர்ஓ இதில் வந்து அவங்களுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டு வராங்க. ஏன்னா இது மனித உரிமை மீறல். பட் மோடி வந்து போனார், அதுக்கு 2 நாளைக்கு முன்னே வந்து ஆர்எஸ்எஸ், பிஜேபி குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எம்எல்ஏங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எம்பிங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அசம்பிளியில் ரைஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ சென்ட்ரல்லேருந்து அவங்களுக்கு க்ரீன் சிக்னல். இல்லை, மக்கள் வந்து இதை எப்படி பார்க்குறாங்க? அதாவது இப்படி ஒரு 300-400ன்னு இது நம்பரே வந்து கேட்டால் ஷாக்காக இருக்குது. இது எல்லாமே இந்து பெண்கள். ஆனால் வந்து இவங்க வெளிப்படையாக வந்து பிஜேபி டிஃபெண்ட் பண்ணுறாங்க. கர்நாடக மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க? கர்நாடக மக்கள் முற்போக்காக இருக்கிறவங்க, மனித நேயம் கொண்டவர்கள் இதை எதிர்க்கிறாங்க. கொஞ்சம் பேர் வெளியே வராங்க, நிறைய மீட்டிங்கு நடக்குது, அங்கே ஊர்வலமாக போகிறாங்க, அவங்கள அடித்தாங்க, எழுச்சி வருது. அது ஒன்றுமே இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஓகே. எப்போ வந்து நிறைய இந்த போன்ஸ் இதெல்லாம் ரிக்கவரி ஆகி ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்காது, அது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை திசை திருப்புவதற்காக இப்போ வந்து ஆர்எஸ்எஸ், பிஜேபி, அவங்களுடைய முன்னாள் இன்னாள் எம்பிக்கள், மந்திரிகள் அசம்பிளியில் ரைஸ் பண்ணுறது, இதை எழுப்புறவங்களை வந்து அட்டாக் பண்ணுறது, த்ரெட் பண்ணுறது, அவங்க வீடியோ போடுறது, இதெல்லாம் ஜாஸ்தி ஆகிடுக்குது. ஓப்பனாக பண்ணுறாங்க, இப்போ ஓப்பனாக பண்ணுறாங்க. அது முதல்ல இல்லை, இப்போ ஒரு 5-6 நாளாக ஓப்பனாக பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் கரெக்ட் டைரெக்ஷனில் போகுது, அதுக்கு பயந்து தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே. அப்போ இப்படி இது சுனில்குமாரே வந்து பேசுகிறாரு, பிஜேபி எம்எல்ஏவே, அவர் ஒரு சிஎம் கேண்டிடேட்டுன்னு கூட சொல்கிறாங்க. அப்போ வந்து இது மோடி, அமித்ஷா இவர்களோட ஆதரவு இல்லாமல் இருக்குமா? இப்போ 100வது ஆர்எஸ்எஸ் ஆண்டு விழாக்கு சேர்மனு வீரேந்திர ஹெகடே. ஓகே. அவர் வந்து பிஜேபியுடைய ராஜ்யசபா எம்பி. ஸோ பல லட்சம் கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரர். அவர் வந்து ஒரு இந்துத்துவா, பிராமணத்துவா, பார்ப்பனியவாதி. இது நேச்சுரலாகவே இவங்களுக்கும் அவங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கும், இல்லாதெல்லாம் எப்படி போகும். அதனால் ஓப்பனாகவே நிர்வாகத்திற்கு என்ன மாதிரி ஆளுங்க வந்து கோயிலுக்கு போகாதீங்கன்னு நம்ம சொல்ல, கடவுள் இருக்கிறார் இல்லைன்றதெல்லாம் இல்லை. பிணக்குவியல், பிணங்கள், கற்பழிப்புகள், கொலைகள், அந்த உயிருக்கு, அந்த குடும்பத்திற்கு நீதி வேண்டும், நியாயம் வேண்டும் என்பது தான் போராட்டமே. அது இன்னமும் அவங்க அந்த முற்போக்கு பாலன் ஒரு எத்திஸ்ட்டு, கம்யூனிஸ்ட்டு, லெப்டிஸ்ட்டு, அவன் இந்த கேஸ், இந்த மாதிரி எல்லாரும் மேலேயும் அவங்க எந்த கேஸ்னா எடுக்கிறான், எதனா போகிறான், உனக்கு என்ன சத்தம், உனக்கு நியாயம் வேணும். சத்தது இந்து பெண்கள் தானே. அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது என்றால், இந்த பார்ப்பனிய கும்பல், ஆர்எஸ்எஸ் கும்பல், இது மனித நேயத்திற்கு விரோதமானது, நியாயம், நீதி, நேர்மைக்கு விரோதமானது, பணம், இதுதான் ஃபேசிசம்.
பார்ப்பனிய ஃபேசிசம்ன்றது தெரியுது. ஓகே தோழா, இவ்வளவு நேரம் இந்த வழக்கு குறித்து பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி தோழா. நன்றி.